இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேளுங்கள் சபையோர்களே, சந்திராமதி அம்மாவாகப்பட்டது தன் கணவரை பார்ப்பதாக இருந்தாலும் தன் மகனாகப்பட்ட லோகிதாஸ் மீண்டும் வருவேன். ஆகட்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொட்டிக்காரா, வாடாடே, வாடா. இந்த சிறுவிருந்த பண்ண சிங்கார பொண்ணே, இந்த சிறுவனுடைய சிரம் தாழ்ந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீர் தாழ்ந்தப்பட்ட புண்ணிய பூமியாகப்பட்ட மற்ற தேசத்திற்கு இணையான கூட்டத்தில் ஏன் இந்த குழப்பங்கள்? அவங்க ஊருக்கு இருக்கக்கூடிய அகிலமெல்லாம் அருள்பாலித்து வரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையான் தாய் ஆதி பராசரத்தினுடைய திரு உருவமாகப்பட்ட மாரியம்மனுடைய ஆலயத்திற்கு பூச்சாட்டி பொங்கல் வைத்து இன்று நம்ம தின்னமே சாப்பாடு. ஏன்னா கோமாளி எப்படி எப்பேற்பட்ட சாப்பாடு? சோறுன்னா சோறுதான், கறி குழம்புன்னா கறி குழம்புதான், ரசம்னா ரசம் தான், ரசம் தான், வேற பேர். ஆனா ரசம் வைக்கலைங்க. பிறகு சோறுன்னா சோறு, கறி குழம்புன்னா கறி குழம்பு. நாம தின்ன சாப்பாடுக்காகவே ஒரு நாடகம் இலவசமா அடிக்க போவாங்க. நீங்க சொல்றீங்க பத்தியா? ஆமா, மாசம் இந்த மாரியா கோயிலுக்கு வாசனம், இந்த ஊர் பொதுமக்களுக்கு வாசனம், இங்கேயே டேஜ் போட்டு நான் கூத்தாடுறேன். சரி, எனக்கு சாப்பாடு போடுங்க போதும். வரஜனங்களுக்கு சாப்பாடு, செட்டாளுங்களுக்கு சாப்பாடு போட்டு கூத்தாடுறேங்க. சாப்பாடு முட்டை போட்டுங்க, விடிய விடிய டீ கொடுத்துருங்க. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பங்க, என்ன, நாங்க அம்மாவாசி கண்டா கூத்தாடிடுறேங்க. இந்த ஊர் கவுண்டரு ரோட்டு மேல ஆளுக்கு 3 சென்ட் நிலம் மட்டும் வாங்கி ஒரு வருஷம் சும்மாவே நமக்கு அப்பளம் அப்பளத்தோட பரிமாறி சர்க்கரை விருது சாதம் கொடுத்து நமக்கு நாடகத்தையும் சதுர் ஊட்டி வைத்திருக்காங்க இல்லையா? நாடகத்தை வைத்து நல்ல பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கு விடியும் வரை பேர் ஆதரவு கொடுத்து எங்கள் நாடகத்தை கண்டு ரசித்து வரக்கூடிய ரசிக பொதுமக்கள் அனைவற்று பேருமே ஆண் போன பக்கம் அரசு பட்டு வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்று பெருகி எள்ளுக்காய் முள்ளு முறியாமல் பட்டி பெருகி பால் பானை பொங்கி குட்டி பெருகி குடல் பால் கலந்து இந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்று பெருமே அந்த மாரியம்மனுடைய கிருபையாலே நலம் பெற்றும் சுகம் பெற்றும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். அப்படி மரிதாரம் பூசி அரங்கேற்ற செய்தமே நாடகம் என்ன? ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திர மயான காண்டம் இல்லையோ
சந்திரமதி அம்மன் வேலை என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே சிறு சிங்கத்தை போல வாழ்ந்து வரும் புலியை போல காட்டாட்டு வெள்ளம் போல கட்டிருந்த காளை போல நான் வந்தேன். நான் யார்? பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்? தாய் தந்தையா? குலகோத்திரம் என்ன? நீங்களே அடிப்பீங்களா? அண்ணாப்பா அடிப்பீங்கல்ல என்னிடம் தகாத வார்த்தைகள் பேச வேண்டாம். நான் பார்ப்பதற்கு நல்லவன், பழகுவதற்கு தேனை விட இனிமையானவன். ஆனால் கோபம் என்று ஒன்று வந்து விட்டால் உன்னை படைத்த தெய்வமே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படியே சொல்லிவிட்டேன். உண்மை ஆகட்டும். அப்படியே சொல்லிவிட்டியா? ஓகே சொல்கிறேன் கேளு. அடி. அந்த அயோத்தியமான சொல்லுங்கள். புரியுது. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பாடு பாடி அந்த பையன் மசாலா அடிச்சது வேஸ்டா? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. பிறகு மக்களுக்கு தெரிய வேணும்ல. அப்படி சொல்லுங்க. வயிற்றுக்கு என்ன திங்கறீங்க? நானு சோறு. காபடா என்னுடைய தேசம், என்னுடைய நாடு அயோத்தி மாநகரம். ஓ, நாடு அயோத்தி மாநகரம். உண்மைதான். உன் பெயர்? அயோத்தி மாநகரத்தில் வாசத்தில் வரக்கூடிய என்னுடைய பெயர் பாடகனான் லோகிதாசன். லோகிதாசமா பாலகே. லோகிதாசம் பாலகே. லோகிதாசம் பாலகே. லோகிதாசம் பாலகே. என்னடா கையே? நான் லோகிதாசன் என்கிறேன். நீ அடியில இருந்து மயில் புடி கொடுக்குறாய். மன்னா தப்பா நினைக்காதீங்க. மகாராஜா லோகிதாச பாலன் வருகிறேன். இங்கிருந்து ஏரியூர் போய் ஏரியூர். ஆமா, ஒரு கட்டு வானத்தை வாங்கி கட்டத்துல வச்சுக்கிட்டு திரிய வாங்கி இடுப்புல புளுத்தி கட்டி ஒரு கட்டி நிறைய எதிரிகள் செட்டிலேயே சத்ராவதியே வரும். திரிய பொருத்தி கட்டி அங்க ஒரு வானத்தை புடுங்கிறது, அங்க கொண்டு போய் திரிகிட்டு காட்டுறது. எங்க இங்க? ஆமா, அப்படியே இங்க பத்திக்கும். அப்படியே புசு 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 கிட்டி அப்படியே வானம் விடுறேன். இது யாரு சொல்றது? லோகிதாச மன்னனுக்கு வானம் விட்டுட்டு வரவேற்பு. வரவேற்பு. தெய்வதாசன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் லோகிதாசன். லோகிதாசன். உண்மைதான். ஆமா, உங்களையும் பெற்றாங்களே. என்னை பார்த்து கேட்டாலே ஒரு கேள்வி. நான் கேட புள்ள. ஓ, அப்படி வேற கேட்கலாமா? உங்க ஐடியா நான் கேக்குறேங்க. இது நீயே சாப்போ. என்னுடைய தாய் தந்தையுடைய பெயரை நினைத்தான். பழ நழுவி பாலில விழுந்து, அது நழுவி தேனில விழுந்து, அது நழுவி நெய்யில விழுந்து, அது நழுவி நம் வாயில விழுந்தான். அவ்வளவு அருமையா இருக்கு. எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். சரியான டேஸ்ட். அதை போல இருக்கிறது. யார் உன் தாய் தந்தையை நினைத்தான்? உண்மை. யார் அவர்கள்? சொல்லவா? ஆகட்டும். என்னை 10 மாதம் தான் சுமந்த
அண்ணா மன்னா நுழைந்ததா இல்லையா? நேத்து நுழைச்ச லைட்டா நுழைஞ்சு இன்னைக்கு நுழைக்க முடியாதுங்கிறது. என்ன சொல்கிறாய்? நீங்க எதை கேட்கிறீர்கள்? நான் சொன்னதும் உன் காதில் நுழைந்ததா இல்லையா? சொல்லுங்கள். இந்த பக்கம் மத்தாள சத்த குடல் சத்தம் கேட்கிறீங்க. இப்ப தெளிவா சொல்லுங்க மன்னா. என் தாய் ஆ, என்னுடைய தந்தை அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என் தாய் அன்பின் இருப்பிடம், அறநெறியின் பிறப்பிடம், மாசற்ற மாணிக்கம், மாசு உரையாத தங்கம், கருணையே வடிவமான கற்பின் திருவுருவம். என்னுடைய தாய் தாய் சிவசந்திரமதி. ஓ தாய் சிவசந்திரமதி. உண்மைதான். யார் யார்? வாடா மகனே. வாடா மகனே. ஏய், நீங்க நீ எனக்கு அப்பனா? நீங்க சொல்றீங்க, நான் சொல்லுவேனா? வாடா மகனே, வாடா மகனே. வருங்கால இளவரசா வருங்கால இளவரசா என்று என்னை ஆசையுடன் பெற்றெடுத்த என்னுடைய அப்பா அப்பா. ஹரிச்சந்திர மாமன். ஓ தாய் சிவசந்திரமதி. தந்தையோ ஹரிச்சந்திர மன்னன். ஹரிச்சந்திர மன்னனுக்கும் சந்திரமதி அம்மாவுக்கும் வாழைக்கு ஒரு குலை போல குலை போல் இந்த லோகிதாசன் நான் மட்டுமே பிறந்தேன். லோகிதாசனாக நீங்கள் பிறந்திருந்தாலும் தினந்தோறும் நமக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன நினைங்க? காலையில் எழுவது, காலை கிருந்து முடித்து விட்டு முடித்து விட்டு தாய் தந்தை அப்பா அம்மாவை பார்க்கணும். அப்படி இருந்தாலும் கேட்டுக்கு போக மாட்டேன். வேடமிட்டு வெளியேறி வந்த உடனே மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணா பெயரே வேண்டாம் என்று சொல்லி அவருடைய சொத்துல இருந்து ரூபாய் 50 செய்துள்ளார். இல்லை என்று சொல்லாமல் நமக்காக அன்போடு அரவணைப்பு செய்தார். இன்னும் அது மட்டும் இல்லாமல் கள்ளம் கவட மரியாதை வெள்ளை உள்ளம் கொண்ட மாசற்ற மாணிக்கமான மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அருமை மகேந்திர பவன் அந்த எம்பெருமானுடைய பெயர் நாமத்தை தரித்த இன்னும் பெருமாளன் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து ரூபாய் 100 நமக்காக அன்போடு அன்பளிப்பாக வாரி வழங்கினார் இல்லையா? தங்களை எல்லாம் வாழ்த்த வயதில்லை திருவன் நான் வணங்குகிறேன். ஐயா, தாய் தந்தையை பார்க்க போகிறேன்.